ஹலோ எவ்ரிபடி, திஸ் இஸ் அனிதா, சில்கி மில்கியோட அம்மா. லாஸ்ட் எபிசோடில் நீங்கள் சில்கி எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தா அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் நம்ம வந்து மில்கி எப்படி வந்தா அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஸோ சில்கி மில்கி 2 பேரும் ட்வின் கேட்ஸ், ஒரே லிட்டரில் பிறந்தவங்க. 2 பேரும் ஒரே நாள் வேறு வேறு ஃபேமிலிஸ்க்கு அடாப்ட் ஆன குழந்தைங்க. ஸோ சில்கி எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டே வந்துட்டான். அவன் வந்து ஒரு 1 இயர்க்கு அப்புறமா மில்கியை ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணவங்க ஃபோன் பண்ணி என் பையன்கிட்ட, இந்த மாதிரி நான் கொண்டு போய் ஃபவுண்டேஷனில் கேட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டேன், பர்சனல் ரீசன்ஸ்னால எங்களால் பார்த்துக்க முடியல கேட்டேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன உடனே என் பையனுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டே நம்மகிட்ட சொல்லியிருந்தா நம்மளே அடாப்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சில்கி வந்து அப்போ கொஞ்சம் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருந்தனால வி தாட் another cat would bring that calmness. இன்னொரு பூனை வந்தால் சில்கி வந்து கொஞ்சம் காம் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நம்பினோம். ஸோ அதனால வந்து மில்கி வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நாங்கள் போய் கேட்குறப்போ we were searching for the ஃபவுண்டேஷன் எங்கே வந்து விட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க சும்மா ஒரு லொக்கேஷன் தான் சொன்னாங்க. அந்த லொக்கேஷனில் போய் இருக்கிற ஃபவுண்டேஷனை தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் பேசிட்டு பார்க்க முடியுமா கேட்டுன்னு கேட்டோம். they were not ready to show. பட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க இங்கே தான் இருக்கான் மில்கி அப்படின்ட்டு. ஸோ மில்கியை வந்து நாங்கள் வச்ச பேர் மில்கி. எங்கள் பாப்பா வந்து சில்கி வந்து பட்டு போல், ஸோ மில்கி வந்து பால் போல். 2 கேட்டுமே வெள்ளை கலர் கேட்டுங்கிறனால எங்கள் பாப்பா வச்ச பேர் அது. பட் ஆனால் மில்கியோட ஒரிஜினல் நேம், அவங்கள ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணியிருந்தவங்க வச்ச பேர் வந்து டின்டின். அந்த பேர் சொல்கிறப்ப தான் அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த சந்தோஷம் எல்லாமே கிடச்சனால நாங்கள் எப்போவுமே மில்கின்னு கூப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு டின்டின்னு அவனோட ஹாப்பினஸ்க்காக கூப்பிட ஆரம்பித்தோம். ஸோ மில்கியை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போய் கேட்டோம். அவங்க வந்து மில்கி நாங்கள் இது பண்ண மாட்டோம், காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு எங்கள் பாப்பா அழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் பையன் என்ன பண்ணாருன்னா, அவர் போய் பேசி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அடாப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மில்கியாக அடாப்ட் பண்ணிட்டோம். அந்த டைமில் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு மில்கி வந்து ஆல்ரெடி ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் வந்து ஃபார் சேல்னு சொல்லிட்டு இந்த கேட்டை போட்டு அவங்க வந்து யாரோ ஒருத்தருக்கு விற்றுருக்காங்க. விற்றவங்க வாங்கிட்டு போனவங்க வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் டின்டின் வந்து சோஃபாக்கு அடியிலேயே இருந்திருக்கான், பயந்துக்கிட்டு அவன் வெளியிலேயே வரல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4 நாள் வச்சுருந்துட்டு எங்களுக்கு இந்த பூனை வேணான்னு கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்புறமா தான் அவர் திருப்பி என்ன பண்ணுறாருன்னா, கொண்டு போய் ஃபவுண்டேஷனில் வேணான்னு கொடுத்துட்றாரு. இப்போ என் பையன் ஃபவுண்டேஷனில் அப்ளை பண்ணியிருக்கான். அப்ளை பண்ணோடனே அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு மில்கியை எங்களுக்கு அடாப்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்தா பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, மில்கியும் சில்கியும் ஒன்று போல் ஒரே மாதிரி இருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே எனக்கு வித்தியாசமே தெரியல. அதாவது ஒரே தாயோட வயிற்றில் பிறக்கிற ரெட்டையர்கள் மாதிரி இந்த 2 பூனையும் எங்கள் வீட்டில் இருந்தப்போ எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஒரே ஒரு பயமும் வருத்தமும் என்னென்னா, நம்ம சில்க்கு வந்து டின்டின் கூட கெட்டலாங் ஆவானா, 2 பேரும் சண்டை போடாமல் இருப்பாங்களா? அவங்க ஒட்டுக்கா பிறந்த பூனைகள் தான். பட் ஆனால் அவங்க வந்து ஒட்டுக்கா அக்செப்ட் பண்ணி இருக்கிறதுக்கு வந்து கஷ்டம். ஏன்னா அவங்க 1 வருஷம் பிரிஞ்சிருந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க அப்போ அடல்ட் கேட் ஆகிட்டாங்க கிட்டன்லேருந்து. வீட்டுக்கு வந்த உடனே நாங்களும் வந்து அந்த பாக்ஸை திறந்த உடனே நான் தான் திறந்த உடனே அதே மாதிரி ஓடி போய் சோஃபா கடையில் போய் உட்கார்ந்த உடனே நான் என்ன பண்ணேன், ஒரு தட்டில் அவனுக்கு ட்ரை ஃபுட் போட்டு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா அவன் எங்கள் வீட்டுக்கு வரப்போ நியூட்டர் பண்ணி தான் அனுப்பியிருந்தாங்க. இங்கே வந்து பாலிசி டெசிஷன், ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம கேட்டை அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேட்டுக்கு வந்து ஃபுல் செக்கப் பண்ணி நியூட்ரு பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. அது வந்து பாலிசி டெசிஷன். சிப் வச்சுருப்பாங்க நம்ம பேரில். சிப் வந்து ஒவ்வொரு கேட்டோட உடம்புலையும் வச்சுருப்பாங்க. அந்த சிப்பில் வந்து ஓனரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பதிஞ்சிருப்பாங்க. ஸோ நம்ம ரோட்டில் எங்கேயாவது கேட் பார்க்குறோம், அந்த கேட்டை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம காட்டணும், வெட்டரினரி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் நம்ம காட்டினோன்னா அவங்க சிப்பை ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த கேட் யாருக்கு சொந்தமானதுங்கிறத கண்டுபிடிச்சி அவங்கள கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக எல்லா கேட்லேயோ இல்லை டாக்லேயோ எல்லா பெட் அனிமல்ஸ்லேயும் அது வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ டின்டினுக்கு அதெல்லாம் வச்சு அவங்க அனுப்புனாங்க. ஸோ அவன் நியூட்ராகி ஒரு 1 வீக் ஆனனால ஸ்பெஷல் ஃபுட் அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபுட்டை நான் தட்டில் போட்டு அவன்கிட்ட கொடுக்குறப்போ நான் என்ன பண்ணேன், டின்டின் அப்படின்னு கூப்பிட்டேன். ஏன்னா அவனோட பேர் டின்டின் தான் அந்த பழைய ஓனர் வச்சுருந்தது.
அதை நான் சொல்லி கூப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் போல கண்ணுலேருந்து தண்ணி. ஒரு பூனை அழுமா அப்படிங்கிற இமோஷனை நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியாது ஒரு பூனை அழுங்கிறது. ஏன்னா சில்கி அந்த மாதிரி ஒரு இமோஷனை எங்களுக்கு காட்டினதே கிடையாது. அவன் எப்போவுமே அக்ரெசிவ் தான். விளையாட்டு 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 அது அந்த சைடு மட்டும்தான் அவன் எனக்கு காட்டியிருக்கான் அந்த ஒரு வருஷத்தில். இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. அப்படி ஒரு அழுகைங்க. அந்த கேட் கண்ணுலேருந்து தண்ணி அப்படியே வந்துட்டே இருக்கு ரொம்ப நேரத்துக்கு. அப்புறம் அவனை எடுத்து நாங்கள் எல்லாரும் கொஞ்சுறோம். அவன் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். ஏன்னா நாங்கள் தமிழ்லேயே பேசுகிறோம். அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ணியிருந்தவங்க வீட்லேயும் ஒரு பையன் பொண்ணு இருந்தாங்க. எங்கள் வீட்லேயும் பாப்பாவும் தம்பியும் இருக்கிறனால அவனுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு 2 பேர்த்துக்கிட்டேயும். ரொம்ப க்ளோஸாக இருப்பான் எங்கள் பையன்கிட்டேயும் பொண்ணுக்கிட்டேயும். ஸோ மில்க் வந்து அப்படி செட்டில் எங்கள் ஃபேமிலியில் ஆக ஆக நான் வந்து 2 கேட்டையும் ஒட்டுக்கா ஒரே ரூமில் வச்சுருக்க மாட்டேன். ஏன்னா சண்டை போடுவாங்க. ஸோ கதவுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் வச்சு மாறி மாறி அவங்கள வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து இந்த கதவுக்கு அடியில் கை விட்டு விட்டு 2 பேரும் விளையாடுவாங்க கொஞ்ச நாள். அப்படி விளையாடுவாங்க. டாய்ஸை ஷேர் பண்ண வச்சேன். அப்புறம் இவன் இருக்கிற ரூமில் அவனை கொஞ்ச நேரம் போடுவேன். அவன் இருந்த ரூமில் இவனை கொஞ்ச நேரம் போடுவேன். இப்படியே இவங்களை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 11 months நாங்கள் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா 2 பேருமே அவங்களோட லிட்டர் பாக்ஸை ஷேர் பண்ணிக்குவாங்க. சாப்பிட்ற ஃபுட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு டேலேருந்து அதுக்கு சண்டையே வந்ததில்லை. என்றைக்குமே சண்டை வந்தது இல்லைங்க. ஸோ எல்லா ரூம்ஸ்லேயும் லிட்டர் பாக்ஸ் வச்சுருப்போம். ஏன்னா டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க எவ்வளோ கேட்டோ அவ்வளோ கேட் ப்ளஸ் 1 லிட்டர் பாக்ஸ் இருக்கணுங்கிறது. அது பேசிக் ப்ரொசீஜர். அதனால நாங்கள் வந்து எல்லா ரூம்ஸ்லேயும் லிட்டர் பாக்ஸ் வச்சுருப்போம். ஸோ 2 கேட்டுமே எல்லா ரூம் லிட்டர் பாக்ஸுமே வந்து ஷேர் பண்ணி யூஸ் பண்ணாங்க. இது ஒரு 1 year போனதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மலைஸ் ஆனாங்க. அப்புறம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டையெல்லாம் கம்மியாயிடுச்சு. அவங்க விளையாட ஆரம்பிச்சாங்க. சேர்ந்து இருக்க ஆரம்பிச்சாங்க. சேர்ந்து பழக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எங்க பாப்பா வந்து ஃபுல் டைம் வந்து 2 கேட்டையுமே வந்து ஒரே ரூம்ல வச்சுட்டு நாங்க அப்படி பார்த்துக்கிட்டே அப்படியே இருந்தோம். ஸோ ஒரு 1 yearக்கு அப்புறமா நாங்க வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் வேற வீட்டுக்கு இப்போ நாங்க இருக்கிற வீட்டுக்கு மூவ் ஆன் ஆனப்போ டெரிட்டரி ஃபைட் வந்து அவங்களுக்குள்ள கம்மியாயிடுச்சு. ஏன்னா ஒரே சமயத்தில் இந்த வீட்டுக்கு 2 பேரும் வந்தனால அவங்களுக்குள்ள பெருசாக டெரிட்டரி ஃபைட் கிடையாது. அதனால சண்டைகளும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த சண்டைகளும் ரொம்ப குறைஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களால கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியாது. ஒரு 1 hour இல்லை ஒரு 1.5 hours பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல 2 பேர் தூங்கினாலும் உடனே எந்திரிச்சு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்குள்ள வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நாங்களாம் கிண்டல் பண்ணுவோம் ப்ரோமேன்ஸ் பண்ணுறாங்க 2 பேரும் அப்படின்னு. பட் அப்படி இல்லை. அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு விதமான ஒரு கம்யூனிகேஷனும் ஒரு ஷேரிங் ஆஃப் லவ்வும் இருக்கும். அது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க. சில சமயத்தில் வந்து விளையாடுறது வந்து துரத்தி விளையாடுவாங்க. அந்த சமயத்தில் எனக்கு பயமாக இருக்கும் சண்டை போட்டு எங்கேயாவது காயமாயிடுமோன்னு. ஏன்னா சில்க்குக்கு வந்து புரியாது சிலது காது கேட்காதனால. டின்டின்க்கு வந்து சிலுக்குக்கு காது கேட்காது அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்த டைம் நாங்கள் கொடுக்கணும். அதனால நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குவோம். ஸோ இப்போ வந்து எப்படின்னா சிலுக்கு ஒரு சவுண்டு அவன் வந்து டெஃப் கேட்டுங்கிறனால லவுடாக இருப்பான். எல்லாமே அவன் லவுடாக பேசுவான். லவுடாக வந்து அவன் செய்வான். ஸோ அவன் லவுடாக ஏதாவது ஒரு வித்தியாசமான சவுண்ட் அவன் கொடுக்குறப்போ உடனே அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டில் வந்து மில்கி இருப்பான். நம்ம டின்டின் இருப்பார். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க பாருங்க. அது ரொம்ப நிஜம். எப்படின்னா அடுத்த செகண்ட் அவர் அங்கே வந்து தம்பிக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து நிற்பார். ரொம்ப பார்க்க ஆச்சரியமாக இருக்குங்க. இது வந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் நான் நினச்சேன். ஆனால் விலங்குகளுக்கு அது பொருந்துது பாருங்க. அப்போது சில்கியும் மில்கியும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ சில்கிக்கு நான் நியூட்ரே பண்ணாமல் இருந்தேன். அப்புறம் அவன் வந்து என்ன பண்ணிட்டான், எல்லா இடத்துலையும் போய் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தான். அப்போது நம்ம கோயம்புத்தூருக்கு நான் வந்து வெக்கேஷனுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு வெட்டினரி டாக்டரை பார்த்தேன். அவர் சொன்னார், இல்லை இட் இஸ் ஆல்வேஸ் வைஸ் டு டூ ஸ்பே அண்ட் நியூட்டர் டு பெட் அனிமல்ஸ். அது பண்ணால் வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்ட மாட்டாங்கன்னு. பட் தட் இஸ் ரியலி ட்ரூ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டர் அண்ட் ஸ்பே பண்ணுறது ரொம்ப 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 நல்லதுங்க. அவங்களோட அக்ரெசிவ்னஸை ரொம்ப குறைக்குது. அவங்களோட அந்த காம்னஸை வந்து அது ரொம்ப கூட்டுது. ஸோ தெல் பி லைக் ஸோ பியூட்டிஃபுல் அட் ஹோம். அவங்களால லவ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு அனிமலாக மாறிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு நான் வெக்கேஷன் முடிஞ்சு வந்த உடனே ஐ டிசைடட் டு கோ வித் எ சர்ஜரி ஃபார் சில்கி. சில்கியும் இப்போ நியூட்ரு பண்ணியாச்சு. மில்கி ஆல்ரெடி நியூட்ரு ஆகி தான் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். 2 கேட்டுமே நியூட்ரு ஆனனால இப்போ வந்து சண்டைகள் ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சில்கி வந்து எங்கேயுமே ஸ்ப்ரே பண்ணுறதில்ல.
பெட் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்வேன்னா, தயவு செஞ்சு உங்களோட பெட் வந்து உங்கள் குழந்த மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் தனியாக விட்டுட்டு போயிடாதீங்க. சில்கி வந்து ஒரு டெஃப் கேட்டுங்கிறனால அவன் ரொம்ப தேடுவான், அழுவான், லவுடாக பேசுவான். ஸோ என்ன ஆகும்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவன் குரல்லாம் மாறி போயிடும். கொஞ்ச நேரம் நான் வேறு ஏதாவது ரூமுக்கு போனாலே அவன் அப்படி கத்துவான். மில்கி வந்து எப்படின்னா, அவன் வெளியில் வர்றதுக்கே அவனுக்கு பயம். என்னன்னா கொண்டு போய் வேறு யாராவது வீட்டில் விட்டுருவோங்கிற ஒரு ட்ராமா அவனுக்கு இருக்குது. ஸோ அவன் எப்படின்னா, நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம், வா மில்கின்னா ஓடி போய் கட்டில் ஒளிஞ்சுப்பான். முதல் வேலை அவன் ஒளிஞ்சுக்குவான். அவனை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரதா கஷ்டங்க. ஏன்னா அவன் வரமாட்டான். அவனுக்கு வெளியில் போகிறதுக்கு பிடிக்காது. சில்கிக்கு வெளியே போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ஸை வந்து நாங்கள் பில்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் எகெயின் அண்ட் எகெயின் வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்போ மில்கி வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சில சமயத்தில் காரில் போயிட்டு அவன் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வைல்டாக கத்துவான். சில சமயத்தில் வந்து பேசுவான் நம்ம கூட. ஏன் என்னை கூட்டிகிட்டு போகிறேன், என்னை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவியாம்மா. காரில் ஏறினதுக்கப்புறம் என்னை வந்து கொஞ்சுவான் மடியில் உட்காந்து. ஸோ நான் வந்து ஏன் வந்து எப்போவுமே பெட் பேரண்ட்ஸ்க்கு வந்து வீட்டில் தனியாக பெட்டை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு தடவை நான் டின்டின் வந்து ஹாலில் விளையாடிட்டு இருந்தான். இதே மாதிரி சோஃபாவில் நான் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். இங்கெல்லாம் வந்து விண்டோ வந்து ஒரு கிரில் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். அது எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே வரலாம். ஸோ இங்கே அது கொஞ்சம் சேஃப்டி இஷ்யூ தான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஒரு ஆள் என் முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணுறான். நான் வந்து டின்டினை பார்த்துட்ருக்கேன், அவனையும் பார்க்குறேன். நான் வந்து கத்துறேன், ஏய் யார் இது அப்படின்னு நான் கத்துறேன். நான் கத்துறத பார்த்தாட்டு தான் அவன் கவனிச்சா நான் அங்கே இருக்கிறதே. அது வரைக்கும் அவன் பூனை தூக்குற ஐடியாவில் தான் வந்தான். ஸோ நம்ம இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பெட்டை நம்ம வெளியில் விட்டு காணாமல் போயிட்டாலும் நமக்கு கிடைக்காது, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவங்க பெட்டில் வந்து எப்பவுமே டேக் போடுங்க, ஏர் டேக்கு. அப்புறம் அவங்களுக்கு வந்து நியூட்ரு பண்ணுறப்ப சிப் போடுங்க. அது ரொம்ப நெசசரி. ஸோ அந்த மாதிரி நம்ம ரெஸ்க்யூ பண்ண முடியும் பெட்டை வந்து காணாமல் போயிட்டாலோ இல்லை ஏதாவது ஆனாலோ. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் க்ரூமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. வேக்சின்ஸ் ஆன் டைம், நெயில் ட்ரிம் ப்ராப்பராக பண்ணுங்கள். இல்லைனா அவங்களுக்குள்ளே அவங்க விளையாடுறப்போ சண்டை போடுறப்பே காயமாயிரும். நம்மளையும் வந்து காயம் பண்ணுவாங்க தொடுறப்போ பார்க்குறப்போ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோம் பண்ணி விடுங்க. ஏன்னா இவங்களாம் ஃபர் பேபிஸ், மேட் ஃபார்ம் ஆகும். அது சடை பிடிச்ச மாதிரி அது ஃபார்ம் ஆக விடாதீங்க, அது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து நம்ம எப்படி பல்லு தேய்க்கிறோமோ அதே மாதிரி கேட்ஸ்க்கு பல்லு தேய்க்கணும். அது ரொம்ப எசென்ஷியலுங்க. இல்லைன்னா டார்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். பல்லெல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சிடும். அதில் கிரேடிங் இருக்குது, நிறையா லெவல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு டென்டல் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க கேட்க்கு. எங்களுக்கும் அது தெரியாமல் தான் இருந்துச்சு. டின்டனுக்கு வந்து லைட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு அவங்க வரப்போ சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் தான் எங்களுக்கு அந்த அவேர்னஸ் அதிகமாக வந்துச்சு. இயரில் வந்து எப்போவுமே வந்து அந்த இயர் ட்ராப்ஸ் இருக்கும், அது போட்டு இயரை க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைன்னா இயரில் வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக கேட்ஸ்க்கு வரும். அது ரொம்ப ரொம்ப சிவியராக இருக்கும், ரொம்ப டேஞ்சரு. அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ட்ரிம்மர், இட் இஸ் நாட் எசென்ஷியல் பா ட்ரிம்மர்லாம். சில சமயத்தில் அந்த பாலை வந்து அவங்களோட பீன்னு சொல்லுவோம், அந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய அந்த அந்த பாதங்களில் முடி அதிகமாக வளரும், அதை ட்ரிம் பண்ணலாம். எல்லாத்துக்கும் தேவையில்லை, சில சமயத்தில் அது தேவைப்படும், அதையும் பண்ணிடுங்க. ஸோ கேட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. டீவர்மிங் அவங்க டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இன்ஹவுஸ் அதாவது வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற பூனைகளாக இருந்தால் நம்ம வந்து டீவர்மிங் பண்ண வேண்டாம், இயர்லி ஒன்ஸ் பண்ணால் போதும்னு. பட் நான் ஒரு 3 months 4 months ஒன்ஸ் எப்போவுமே பண்ணிடுவேங்க. அது வந்து ஏன்னா ட்ரீட்ஸ் எல்லாம் நிறையா சாப்பிட்றாங்க. ஸோ இட்ஸ் வெரி எசென்ஷியல். டீவர்மிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பெட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ பெட்டை வந்து நீங்கள் உங்கள் குழந்தையாட்ட ட்ரீட் பண்ண ஆரம்பிங்க, ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஹாப்பி பெட் பேரண்டிங்க. தேங்க்யூ.